அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் டிஆர்பி கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், 1 ஆங்க்ரோஸ்டோன் யூனிட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ 1 ஆங்க்ரோஸ்டோம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 10⁻⁻6 சென்டிமீட்டர், 10⁻⁻8 சென்டிமீட்டர், 10⁻⁻4 சென்டிமீட்டர், 10⁻10 சென்டிமீட்டர். ஆம்ப்ரம்ஸ்டோம்னுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻−10 மீட்டர். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் டி வந்து இங்கே சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். இதே வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 10⁻−8. ஆங்க்ரோஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு 10⁻−8 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 2, in whole basic system fit is obtained by. ஸோ whole basic systemத்தில் வந்து fit வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. Vary the tolerance on the shaft, vary the tolerance on the hole, vary the tolerance on both the hole and shaft, keeping the hole size fixed. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் அண்ட் ஷாஃப்ட் பேஸ் சிஸ்டம். ஹோல் பேஸ்டு சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் தி ஹோல் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஸோ சைஸ் ஆஃப் தி ஹோலை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஷாஃப்ட் சைஸ் வில் பி வேரி டு கெட் டிஃப்ரெண்ட் ஃபிட். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஹோல் பேசிக்னாவே ஷாஃப்ட் சைஸ் இஸ் வேரி டு கெட் டிஃப்ரெண்ட் ஃபிட். ஸோ வேரி இஸ் தி டாலரன்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ ஹோலை பேஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷாஃப்டோட டாலரன்ஸை வேரி பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஹோல் பேசிக் சிஸ்டம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 3, go gauge ஆர் மீன் டு செக். ஸோ go gauge வந்து எதுக்கு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. 1 ஃபியூச்சர், மல்டி ஃபியூச்சர், வியர், நன் ஆஃப் திஸ். ஸோ go gauge வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஃபியூச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணோம். ஸோ வி கோயிங் டு செக் வெதர் இட் வில் பி உள்ளே போகுதா, கரெக்டாக டைமென்ஷனில் இருக்கா, டாலரன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அலோவ் பண்ணோம். டாலரன்ஸ் இல்லை அப்படின்னா அது அலோவ் போகாது. ஸோ அது வந்து ஒரு ஃபியூச்சர் தான் வந்து நமக்கு செக் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 4th கொஷின், கிளைன்டோமீட்டர் இஸ் ரிலேட்டட் வித் இன்ஜினியர்ஸ் parallel angle gauges, split level, ball protector. ஸோ ஸ்லைனோமீட்டர் இஸ் ரிலேட்டட் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா with split level, it will be a split level. Option C is the correct answer. 5th question, a shaft diameter 20 plus 0.05 minus 0.15 and hole diameter 20 plus 20 plus 10 where the assembly could be laid. Transition fit, interference fit, clearance fit, none of this. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட்டுக்கான டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஹோல்ஸுக்கான டாலரன்ஸு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோல் வந்து மினிமமாகவும் ஷாஃப்ட் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியரன்ஸ் ஃபிட். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஹோல் வந்து மினிமமாக இருக்கும், ஷாஃப்ட் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா தட் ஷாஃப்ட் இஸ் கால்ட் கிளியரன்ஸ் ஃபிட். Option C is the correct answer. Angle ductor is a type of clinometer, autocollimeter, sine bar, interferometer. So the angle of ductor is the principle of autocollimeter. So autocollimeter oda principle la வந்து பாத்தீங்க அப்படின்னா angle of ductor வந்து work ஆகுது. So it's a type of autocollimeter. Angle of ductor is a type of autocollimeter. Option B is the correct answer. 7th question, comparator are used to measure the dimensions, measure dimensional difference, zero error, composite error. So comparative-ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா some means of set of curved face arranged of the above parts is used to measure the difference between. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லென்த் ஆர் தி டயாமீட்டர் ஆஃப் தி காம்பனண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேரட்டர் வந்து மெஷர் தி டைமென்ஷனல் டிஃபரன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 8th question,
interference occur when the light rays are interference வந்து எப்போ வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் வந்து ஆயில் ஏர் ஆயில் வாட்டர் 3 டிஃப்ரெண்ட் சோர்ஸு இது ட்ராவல் ஆன் தி ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் அப்படியே பட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் பட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து obtained from different source. ஸோ இது வந்து 3 ஏர் ஆயில் வாட்டர் 3 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் which travel path length differ. ஸோ லென்த் வந்து differ with even number of half wavelength. So option D is the correct answer. Obtained from different source on the travel with length differ by even number of half length. Even number length half length போகும். Option D is the correct answer. 9th question. Which of the following is not connected with the surface finish? Surface finish வந்து எது வந்து parameter வந்து இருக்காது? RA, RX, RMax, RN. ஸோ சர்ஃபேஸ் ரஃப்னஸ் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கும். ஸோ RA இருக்கும், RX இருக்கும். ஸோ இது எல்லா பேராமீட்டரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா RN தான் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் D is the correct answer. 10th question. ஆட்டோகோலிமீட்டர் இஸ் யூஸ் டு செக். ஸோ ஆட்டோகோலிமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரவுண்ட்னஸ், ஃபேட்னஸ், ஆங்கிள்ஸ், automobile balance. Autocollimeter is used to measure the small angular difference. So small angular difference வந்து measure பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ is to check angles. Option C is the correct answer. Thank you.